ஹை கைஸ், நம்ம தமிழ் மீடியா பிளாக் கிளவரில் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த போட்டி ஏற்கனவே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்க ஒரு பையனுக்கு ஸ்டிக்க வச்சு பறக்க கூட தெரியல. பாத்தீங்களா? அவனை நான் எதிர்த்து சண்டை போட்டிருக்கலாம். இன்னைக்கு அவன் எப்படி அடி வாங்க போறான்னு எல்லாரும் பார்க்க தானே போறீங்க. அவனுக்கு மேஜிக் கூட பண்ண தெரியல. அவன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான்? இவன மாதிரி சாதாரண நாட்கள்ல எங்க இருந்து வராங்க? கண்டிப்பா எந்த ஸ்குவாட்லயும் அவனுக்கு ஆஃபர் கிடைக்காது. எதுலயும் சேர மாட்டான். சீக்கிரமாப்பா, எதுக்கு வைக்கப்பட்டு இருக்க? இந்த எல்லாருக்கும் அதே எண்ணம் தான் இருக்குது. இவன் என்ன பார்த்து பயப்படுறத பார்த்தாலே அவங்க என்ன எடுத்துருவாங்க. ஒரு வெட்டில் எல்லாரும் வாயை அடக்கிட்டேன். வேகமா இருக்கான். அவன் டிரான்ஸ்போர்டேஷன் மேஜிக் ஃபாஸ்டா இருக்கு. பீக்கான பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கான். நல்ல ஷேப்லயும் இருக்கான். எனக்கு இது பிடிச்சிருக்கு. அந்த நாள் வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். வீண் போக இப்போ வாய் தர. என்னால உன்ன மாதிரி எல்லாம் யோசிக்க முடியாது. இந்த போட்டியை பேரா நடத்தணும்னு கேட்டது இதுக்காக தான். ஆனா நீ ஆசைப்பட்டது வேற. உன்னை விட என்னோட கோல் பெருசு. நான் இங்க பிஷப் கிங் ஆகிறதுக்கு வந்திருக்கேன். 4 பறவை பின்னாடி வெட்டா வீக் நினைச்சிருக்கீங்களா? உன்னை தோக்கடிக்க போறது நான் தான் நம்பா. கண்டிப்பா தோக்கடிப்பா. இது மேஜிக் ஸ்வார்ட் தான். இப்போ வரியா? அப்ப அந்த ஸ்டிக்க வச்சு அவன் பண்ணதெல்லாம் வெறும் விளையாட்டா என்ன இப்படி பண்ணிட்டான்? யார் இவன்? அப்ப உண்மையிலேயே விசாட் கிங் ஆகணுங்கிறது தான் இவனோட எய்மா? உண்மைதான்டா. நீ சொன்னதுதான் உண்மை. இங்க நான் விசாட் கிங் ஆகிறதுக்கு தான் வந்திருக்கேன். வாடா சிங்கிள் செய்ய வாடா. இவனுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? ஏதோ நீங்க தான் பேசுறீங்க பைத்தியக்காரங்க. இப்ப எல்லாமே இங்க விளையாட்டா ஆயிடுச்சுல. ஐயோ நம்ம என்னன்னு தெரியல. சரி எனக்கு பாவமா தான். தோல்வி ஒத்துக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. முட்டா பையனே. டேய் முட்டாள்னு சொல்ற நீ. கிரியேஷன் மேஜிக்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. வாயை பொளந்துட்டார். மத்த லிஸ்ட்ல வச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு இவனுக்கு மேஜிக் பவர் இருக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கும் அப்படிதான் இருக்கு. இவன் இதுக்கு முன்னாடி மேஜிக் பவர் யூஸ் பண்ணலாம். சொல்ல போனா முழு பவரையும் அவன் இன்னும் பயன்படுத்தவே இல்லை. அவன்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு. ஆமா, கை உங்களை தடுக்கிறப்ப பெருசா. ஒரு விஷயத்த சொல்றேன். இவன மாதிரி ஒருத்தனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அப்படி இருந்தோம் அவன் கண்டிப்பா விசாட் கிங் ஆயிடுவானோ. இங்க நமக்கு எதிராக ஒருத்தர் செயல்பட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே ஈலா தம்பி. அடுத்தடுத்து நீர், நிலம், நெருப்பு, காற்று எல்லாம் வருது. உண்மையிலே நோபிட்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கல்ல. அவங்க பவர் ட்ரைனிங் அண்ட் ஸ்கில்ஸ் அது அன்ஸ்டாப்பபிளா இருக்கு. எட்டு வாட்டர் பண்ண என்னடா பண்றீங்க அப்படின்னு பார்ப்போம். இவங்க மேஜிக் எல்லாம் பார்க்கும்போது இங்க இருக்கிறதுக்கு பதிலா பேசாம வீட்டுக்கே திரும்பி போயிடலான்னு நிறைய பேருக்கு தோணும்னு நினைக்கிறேன். ஆனா சில பேர் இங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஆமா, உன்னோட பேர் என்ன? யூனோ தானே உன் பேரு. இங்க பாரு, இங்க உனக்கு ஸ்பேரிங் பார்ட்னர் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். பேசாம என்ன செலக்ட் பண்ணிக்கிறியா நீ? உன்கிட்ட ஒரு பார்வை கூட வரலடா. இது ஆமா, இது சாலிம் தான். இவ ஆக்ஷா ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே. பொண்ணா? உன்னை வேணா 4 லீஃப் க்ளோவரா செலக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நீ ஒன்னும் நோபல் இல்ல. நோபலோட ரேங்க் அண்ட் பவர் தெரியாம உனக்கு வேணும்னா நான் சொல்லி தரவா? அவங்க அளவுக்கு உனக்கு பணம் காசு கூட இருக்காது. வாய்க்கு தாண்டா அடி வாங்குறீங்க எல்லாரும். தேவாய் விட்டு தான் அவனும் வாங்கினான். ரெடியா? ஆரம்பிக்கட்டும். கண்டிப்பா இந்த பேட்டில்ல நான் ஜெயிச்சிட்டா எனக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். இத நான் கண்டிப்பா அவ்வளவு ஈஸியா விட போறேன். ஜெயிச்சிட்டு பேசுங்க. நீ உன்னோட கிராமத்துக்கு போனதுக்கு அப்புறம் இங்க நடந்தத பத்தி பேச உனக்கு கதையை கொடுத்து அனுப்புறேன். நீங்க வெறும் கையோட போறது இல்ல. இத நான் உனக்காக பரிசா கொடுக்கிறேன். இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நோபல் மூவ். The Holy Lightning Rising Salim.
பயங்கரமாக தான் இருக்கு. லைட்னிங் யூஸ் பண்ணலாம் நம்மால. நீ வீட்டுக்கு போக டிரான்ஸ்போர்ட்டேஷன் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். சந்தோஷமா? Wind magic. Towering tornado. சூறாவளியே வருது. நம்மால காத்து. அவன் தூக்கிச்சு. இடியும் சூறாவளியும் கலக்குது. முடிஞ்சிச்சா? சுத்தி போட்டுட்டாங்க. அவ்வளவுதான், அடுத்த வாய் பொழப்பு. நோபல் சாலினி அவ காலி பண்ணிட்டா பாரு. என்னால இத நம்பவே முடியல. இம்ப்ரெசிவா இருக்கு. எனக்கு அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசையா இருக்கு. வாவ், இவன் திறமையானவன் தான். ஆமா, எக்ஸாம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. இங்க யாரோட நம்பரை சொல்றோமோ அவங்க எல்லாரும் முன்னாடி வாங்க. என்ன எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல? சரிங்க இங்க சார். செலக்ட் பண்ண யாரையாவது கேப்டன் செலக்ட் பண்ணணும்னு நினைச்சா நீங்க உள்ள வந்துடலாம். இங்க செலக்ட் ஆகாதவங்க வருத்தப்பட வேண்டாம். பத்திரமா திரும்ப போயிடுங்க. ஒருவேளை ஒரு ஸ்குவாட தாண்டி இன்னொரு ஸ்குவாட்ல கேட்டாங்கன்னா அதுல எந்த ஸ்குவாட்ல போகணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். எது எப்படியோ உங்களை எந்த ஸ்குவாட செலக்ட் பண்ணலனா நீங்க மேஜிக் நைட்டா இருக்க முடியாது. இந்த ரிசல்ட் வந்ததும் கிளம்பிட வேண்டியதா நீங்க. எக்ஸாமினி நம்பர் 1 நீங்க முன்ன வரலாம். ஓ எஸ் சார். நம்பர் 32 நோ ஹேண்ட்ஸ். நம்பர் 40 நோ ஹேண்ட்ஸ். மற்ற ஃபைட்ஸ்லாம் காட்டவே இல்லைல்ல. நம்பர் 45 நோ ஹேண்ட்ஸ். அவ்வளோ பேருக்கு காட்டணும் 1000 எபிசோடு போ. நோ ஹேண்ட்ஸ். இந்த டீம்ல வரவங்களுக்கு மட்டும் தான் காமிச்சிருக்கு. Number 71 the purple orchis. Number 78 நாங்க அவரை எடுத்துக்கிறோம். the crimson lion kings. Number 99 பேசவே மாட்டாங்களே அவங்க. Number 116 no hands. ஐயோ போச்சே. Number 141 no hands. நான் எதிர்பார்த்தது நடந்துட்டு இருக்கு. அவர்கிட்ட போறவங்களா வாய் போகுதுங்க. போய் திரும்ப நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். பயங்கரமா பயமுறுத்துறாங்களே. இப்படாத இவங்களுக்கு 150 கிட்ட ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். Number 164 இருக்கு. யாரு யாரு யாரு? நோ. கஷ்டப்படும். இவரை நீங்க ஏத்துக்கிறீங்களா? என்ன எல்லாரும் பார்க்கறாங்க. எல்லா ஸ்குவாட்லயும் என்னால இத நம்பவே முடியல. இது எப்படி சாத்தியம்? இது ரொம்ப பெரிய விஷயம். வேற மாதிரி. நோபல் ஸ்குவாட் இது வரைக்கும் கோல்டன் டானுக்கு போனதே கிடையாது. வாவ், சில்வர் ரீகன்ஸ் கூட அவங்க கை தூக்கி இருக்காங்க. எங்க இருந்து வந்தானே தெரியாத இந்த சாதாரண பையன் இவ்வளவு பெரிய எல்லாருக்கும் வேணுமா? இதுதான மரியாதையா இருக்கும். அவன் குரு செலக்ட் பண்ணலாம். என்னோட ரைவல்ல என்ன சும்மாவா? எழுப்பாயினும் நான் விசிட்டிங் ஆகிறதுக்கு எந்த பாதை எனக்கு சரியா இருக்குமோ அதை தான் தேர்ந்தெடுக்க போறேன். கோல்டன் டவுன்ல செலக்ட் ஆகுறது எனக்கு பெருமையா இருக்கும். இப்ப வின்னர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா, வின்னர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, நம்மளால என்ன பண்ண முடியும்? அடுத்தது நம்பர் அவங்க 165 செலக்ட் பண்ணாலும் வின்னு ஒத்துப்பீங்களா? டார்க் ஹார்ஸ் வரானா? நான் இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு. கண்டிப்பா யூனோவை என்ன தாண்டி போக விட மாட்டேன். தயவு செஞ்சு யாராவது ஒருத்தராவது என்ன எடுங்க. யாராவது இவரை தேர்ந்தெடுக்கிறீங்களா? ஏன் கை தூக்க மாட்டேன்றீங்க? எனக்கு எந்த ஸ்குவாட்ல இருக்குன்றது முக்கியம் இல்ல. நான் தான் win பண்ணான்ல. என்ன எடுங்க. அட போவீங்களா? 165 no hands. ஏன்யா? நான் இதை எதிர்பார்க்கல. அவனும் ஒத்தையடியில் தானே முடிச்சான்.
இது முடியல. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். இல்ல, நான் தோக்கல. இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா உனக்கு இருக்குல்ல? நினைச்சேன். யாமி உன்னோட ஸ்கில் இந்த பேட்டில்ல எப்படி இருந்தாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா உன்னோட பவரை பத்தி இங்க முழுசா யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு வினோதமான ஆளை யார் எடுப்பா? ஆனா நான் எடுப்பேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க, இங்க இருக்கிற எல்லாருக்குமே மேஜிக் பவர் இருக்கிற ஆள் தான் தேவை. அதுக்கு தான் இந்த போட்டியே. என்ன பண்றீங்க? இந்த மேஜிக் உண்மையாவே ஒரு பயங்கரமானதா இருக்கு. பயங்கர ஆக்ரோஷ். இதுதான் மேஜிக் நைட் கேப்டனுடைய ஃபுல் பவரா? மேஜிக் பவர் இல்லாதவனை யாரும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. உன்னோட ஜீரோ மேஜிக்கை நீயே உங்ககிட்ட வச்சுக்க. ஏன்னா இதுதான் ரியாலிட்டி. அவன் முதல்ல புரிஞ்சுக்க. அப்புறம் நீ ஒரு விஷயம் சொன்னீங்க, இங்க விசாட் கிங் ஆக போறேன். அது நான் அவ்வளவு சுலபம் நினைச்சியா? நீ அப்படி ஒரு பெரிய சாதனை பண்ணணும்னா இங்க இருக்கிற எல்லா கேப்டன்ஸை விட உன்னோட பவர் பெருசுன்னு எங்க எல்லாருக்கும் நீ நிரூபிக்கணும். இப்போ என் முன்னாடி நீ மேஜிக் இல்லாம நிக்கிறது உனக்கு அசிங்கம் தான். நீ என்ன இதெல்லாத்தையும் விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கியா? விசாட் கிங் எவ்வளவு பெரிய பதவி தெரியாம விளையாடிட்டு இருக்க. எனக்கு புரியுது. மேஜிக் நைட்டா இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்படி நீங்க பேசிருக்க கூடாது. நான் எத்தனை முறை தடுமாறி கீழே விழுந்தாலும் சரி, நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். இம்ப்ரெஸ் பண்ணானா? ஒண்ணு தெரியுமா தம்பி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. வந்து எங்க க்ரூல ஜாயின் பண்ணிக்க. செலக்டட். ஐயோ, இவரு வச்சு செய்வாரு போல இது. நான் சொல்றது உனக்கு புரியலையா? நான் உன்னை பிளாக் புல்ஸ்ல சேர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதை தாண்டி நீ வர முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன். என்ன? நீ மட்டும் ஏதாவது மாத்தி பேசுன, இந்த ஸ்குவாட் இல்ல எந்த ஸ்குவாடுக்கும் போக முடியாது. என் கூட சண்டை போடணும். ரெடியா இரு. இத மட்டும் நீ சரியா செஞ்சுட்டா நீ ஆசைப்பட்ட மாதிரி விசிட் கிங் ஆயிடலாம். ஐயோ, என் சாபம் பழிச்சிச்சு போல இது. யார்கிட்ட போனா போயிட்டான். கிடைச்ச வாய்ப்பை விட முடியாது. ஆனா விட்டு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் ட்ரைனிங்லாம். வேற ஆப்ஷன் இருக்கா? எஸ், அதான் சொல்லணும். நம்பர் 512 நோ ஹேண்ட். ரொம்ப நன்றி. இதோட இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் முடிவுக்கு வந்துருச்சு. இவ்வளோதான் ஃபைலா? ஆஸ்டா, நீ கோல்டன் டவுன்ல இருக்க, நான் பிளாக் புல்ஸ்ல இருக்கேன். ரியல் பேட்டில் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. ஆமா, யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் 2 பேரும் ஒரே டீம்ல இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஓப்பனன்ட் ஆப்போனன்ட். ஊதா பாப்பா சாப்பிட்ற ஊதா பாப்பு. முடிஞ்ச அப்புறம் வந்து நீ என்ன அசிங்கப்படுத்திட்டு அவ்வளவு ஈஸியா தப்பிக்கலாம் நினைக்கிறியா? நீ பண்ணது திரும்ப எவ்வளவு சீக்கிரமே புரிஞ்சுக்குவ ஆஸ்டா. உன்னாலதான் நல்ல ஸ்குவாடுக்கு போக முடியாம மாட்டிக்கிட்டேன். மேலையும் இல்லாம கீழே இல்லாம நடுவில் என்ன தவிக்க விட்டல. என்ன நீ ஒரு பூச்சி மாதிரி தவிக்க விட்டுட்டேன். அவனாடா அவனை கூப்பிட்டான். ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து வந்துட்டு நீ ஈஸியா விசாட் கிங் ஆயிடலாம் நினைக்கிறியா? இது திரும்ப இந்த வாழ்க்கை யாருக்கும் அவ்வளவு ஈஸியா இருக்காது.
பிரான்ஸ் கர்ஸ் மேஜிக் சில்காவோட பாய்சன் லிசார்ட். பாய்சனா? முன்னாடி கொஞ்சம் லக் இருந்தனால தப்பிச்சிட்டேன். ஆனா இப்ப நீ எப்படி தப்பிக்கிறன்னு பாக்குறேன். இந்த பாய்சன்ல இருந்து தப்பிக்க குட் லக். உனக்கு மட்டும் கொஞ்சம் கூட லக் இல்லாம மாட்டிக்கிட்டு எதுக்கு கொலை பண்றான்? நீ பெட்ல தான் இருக்கணும். நீ ஈனோ. யாரு? ஈனோ. நான் சும்மா உன பயமுறுத்தி விளையாடலாம் தான் பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க திருந்த மாட்டல, வருந்த மாட்டல. இல்ல இல்ல, நான் சும்மா விளையாடணும், அதான் உண்மை. நீங்க தயவு செஞ்சு இதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். அப்ப முதல்ல இருந்து போடு போயிரு. போடு சொல்றல, இனி நீ அவனை சீண்டவே கூடாது. சரி சரி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அண்ணன்டா. விஷ் பண்ணலாம்னு நினைச்சேன், அதையும் நீங்களே பண்ணிருங்க, நான் கிளம்புறேன். அப்பாடா, இப்பதான் கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. எல்லாமே பர்ஃபெக்ட்டா நடந்து முடிஞ்சிருச்சு. பாய் பாய், இனி எந்த பிரச்சனையும் இல்ல. மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? என்ன இந்த மாதிரி காக்க வைக்கிறதுக்கு உண்மையிலேயே உனக்கு தைரியம் வேணும். எவ்வளவுதான் நீ டைம் எடுத்துப்ப? என்னதான் உன் ஐயா பிரச்சனை? வயிறு கலக்கிச்சு ஐயா. நீங்க உண்மையாவே எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. இவ்வளவு பெருசா இருந்தது, ரொம்ப ரொம்ப பெருசா. அது ஏய், ஐயே. எதை பத்தி பேசுற? எனக்கு என் நேரத்தை வீணடிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. இன்னொருத்தர் வீணடிக்கிறது சுத்தமா பிடிக்காது. நீ ஆரம்பிக்கலாம் ஃபின்ட்ரல். ஓகே. உடனே ட்ரைனிங்கா? வாவ், செமையா இருக்கே. ஆமா, என்னங்க அது? நீ அவ்வளவு ஈஸியா எல்லாம் மேஜிக் பண்ணிட முடியாது. நீ கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூவ்மெண்ட் ஸ்பெல்லிங் கத்துக்கணும். நான் சொல்றது புரியுதா? சரி, உங்ககிட்ட எதுவும் மேஜிக் பவர் இல்லையா? ஒரு நிமிஷம் யாமி. உள்ளே வந்து கையில மாட்டிக்கிறமாங்க. இந்த கேட்டை இவ்வளவு நேரம் ஓபன் பண்ணி வச்சிருக்க முடியாது. கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறீங்களா? நான் பார்த்தா எப்படி தெரியுது? நீயே எனக்கு ஆர்டர் போடுறியா? ஐயோ, ஒன்றும் பேச முடியாது போல. அதே பிரசங்கித்தான பண்ணாத. முடியலங்க ஐயா. இங்கதான் ட்ரைனிங்கா? என்ன இப்படி வலிக்குது? ஆ, ஏய், ஊரடா இது. பேய் பங்களா மாதிரி இது. அட, இதுதான் பிளாக் புல்ஸோட பிளேஸா? நல்லா இருக்குல்ல? இந்த இடம் எப்போதுமே இப்படிதான் இருக்கும். உண்மையாவே நல்லா தாங்க இருக்கு. வெல்கம் டு தி பிளாக் புல்ஸ். இனிமே இது என்னோட இடமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். சூப்பருங்க. இந்த ஸ்குவாட்ல புது மெம்பரா வந்து நான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஹார்ட் வில்லேஜ்ல இருந்து நான் வந்திருக்கேன். ஏய், ஏன்டா? ட்ரைனிங் இடம் போல போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி. இங்க இருக்கிற மத்த ஸ்பாட்ஸை விட ரொம்ப ஆபத்தான ஃபன்னான ஸ்குவாட் இதுதான். வெல்கம் டு தி பிளாக் புல்ஸ். எங்க இவரு பார்த்தா நம்ம ஆஸ்டாவே வந்து ஏன் என்னை செலக்ட் பண்ணீங்கன்ட்டு கதருவான் போல இருக்குது. அப்படி இருக்கு இவரை பார்க்கறதுக்கு. ஏன்னா இவர் பார்க்கறதுக்கு அந்த இடம் அந்த பிளேஸ் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி வேடாக இருக்கு. வச்சு செய்வாருன்றது மட்டும் தெரியுது. ஸோ ஒரு மாதிரி முரட்டாளாகிறாரு. ஆனால் இவர்கிட்ட நிறைய கற்றுக்கலாம். இவனுக்கு ஏற்ற மாதிரியே தான் அவரோட தோரணையும் இருக்குது. நான் போன எபிசோடில் தெரியாமல் சொல்லிவிட்டேன், டே அவர்கிட்ட மாட்டினா என்ன ஆகுன்ட்டு அதே மாட்டிக்கினான். ஆனால் கேரக்டர் செட் ஆகுது. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவனோட ஃபிசிக்கல் இதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குது. அவரை பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த வேவ் லென்த் செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுவே மேஜிக்காக அவர்கிட்ட எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. சும்மா இப்படி வந்து குதிச்சதுக்கே இடம் அதிருது. ஸோ அவ்வளோ பவர் உள்ள ஆள்கிட்ட தான் வந்திருக்கு. அதான் யாருமே சாதாரண ஆளுங்க கிடையாது. ஆனால் ஒரு கேரக்டர் கூட செட் ஆகணும், அதுதான் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈனோ வந்து அந்த அவர் செலக்ட் பண்ணதுக்கே வந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. வின்னர் தெரிஞ்சு போச்சு யாருன்ட்டு. ஐயோ என்ன அதுக்குள்ளே நீங்களே விட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஈனோ பார்க்கறதுக்கு ரொம்ப கௌரவமாக கம்பீரமாக இருந்ததுங்க. 5 பேரும் கை தூக்கி இருக்கிற மொத்த பேருமே கை தூக்கி அதில் இவன் செலக்ட் பண்ணான் பார்த்தீங்களா, அது வேறு லெவல். குரு வந்து நான் சொன்னேன், இது வந்து ஒரு மாதிரி அந்த ஃபீலே தனியாக இருக்கும். நான் செலக்ட் பண்ணேன் என் குருவை அப்படின்ற ஃபீல். ஏதோ 2 பேர் தூக்குவாங்கன்னு நினச்சேன். ஆனால் மொத்த பேரும் தூக்கி நின்னது வந்து வேற மாதிரி. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த இடமே அவனுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைச்ச மாதிரி அது ஃபீல். அது ஸோ சூப்பராக இருந்தது அது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஈனோ கூட சண்டை போட்டவன் இவரோட பவரோட கம்மியாக இருந்திருக்குமோ அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும், அந்த பவரில் ஒரு வீக்னஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு எப்படி டிசைட் பண்ணுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ ஈனோ விட யாராவது ஆப்போசிட்டில் பவராக இருந்தால் அப்போ ஈனோ ஒன்று ஆகியிருப்பான் அப்படிங்கிறது தானே.
ஸோ அது புக்கு வச்சியோ அந்த பவர் வச்சு மட்டும்தானே அதை டிசைட் பண்ணுறது. அதை வச்சு ஒருத்தர் வந்து இவ்வளோ அவ்வளோன்னு சொல்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் தானே, அதனால அப்படி இருக்கும். இப்போ என்ட்ரன்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான். பட் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து நோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பேசிக் இப்போ ஃபில்டர் பண்ணுறதுக்கு பேசிக் அதுலேயே வந்து இவ்வளோ பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப பட் கஷ்டன்றதுனால அப்படி ஆஸ்தா உட்காந்துருக்காங்க. வந்து அவனோட ஃபிசிக்கல் பவரையும் காமிச்சா, ப்ளஸ் அவனுடைய தன்னம்பிக்கை பேச்சு மூலம் அவனுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்ற வரைக்கும் அவங்க பார்த்து செலக்ட் பண்ணது ஒன்று இருக்குல்ல. ஸோ ம். இங்கே வந்து அந்த மாதிரி இல்லையோ, அது கம்மியாக ஜஸ்ட்டு பவர் பார்த்துட்டு உடனே அவனை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுதான். அது பார்க்கலாம். போக போக தான் தெரியும். ஆனா எனக்கு அந்த டவுட் எனக்குமே இருக்கு. இப்போ இவனும் பார்த்தீங்கன்னா, ஈனோவும் ஒரே அடியில ஒரே அட்டாக் தான். அதே மாரி தான் ஆஷ்டாவும். அவனும் ஒரே அட்டாக்ல தான் முடிச்சிருக்கான். அப்படி இருக்கிறப்போ ஏன் இவங்க இவ்ளோ தயங்குனாங்க? ஒருத்தர் கூட ம். இது அப்போ பண்ணலன்றது தான் அந்த எனக்கு இதுவா இருந்துச்சு. பவர் வச்சு மட்டும் எடுக்குறாங்க. இவன்ட்டு பெரிய சூறாவளி இருக்கு, அவன்ட்ட வெறும் கத்தி இருந்தது. ம். அப்படி எடுத்தா எப்படி? அவனுக்குள்ள இருக்கிற இன்னர் ஸ்ட்ரென்த் பார்க்கணும்ல. அது யாரும் பார்க்காம சூஸ் பண்ணது வந்து ஃபேரா இல்லாத மாரி இருந்தது. ஸோ அத இவரு மாரி தான் நோட் பண்ணாரு. அதுக்காக தான் வந்து அந்த தன்னம்பிக்கை செக் பண்ணாரு. அதனால தான் அந்த வார்த்தையெல்லாம் போட்டாரு. வெறும் ஒண்ணுமே இல்லாம இங்க வந்து ஜெயிச்சுன்றது அவ்வளோ சாதாரண நினைக்கிறியா? அப்படின்றப்போ, இல்ல நான் பேக் வாங்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றப்போ, ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, பையன் வந்து விட்டு கொடுக்கணும்னா, அப்ப நான் வச்சு செய்றேன்டா வாடா அப்படின்னு சொல்லி அத செலக்ட் பண்ண மாரி இருந்துச்சு. ஸோ அது எழுப்பிடுவாரு அவ்வளோதான். இருக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குனாலே அவனால முடியும் தான்னு அர்த்தம். அவனுக்கு சொல்லி தரல, செய்யல. சொல்லிக் குடுத்தா அப்ப அவன் முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பான். பின்வாங்க மாட்டான்றத அவர் நல்லா கேட்ச் பண்ணிட்டாரு. அது கண்ல தெரியும். ஸோ அதனால அவர் ஏத்துக்கிட்டாரு. ஆனா அவரு கூடயே சண்டை போடணும்னு வேற அவரு சொல்லியிருக்காரு. அவரே கத்துக் குடுத்து, அவருக்கு அவரே ஆப்போசிட்டா ஒரு ஆள கிரியேட் பண்ணி சண்டை போடுறாருன்றாரு. அப்ப ம். இவனோட உள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த பவர் தான் இப்போ அங்க வேலை செய்ய போகுதுன்னு தான் அர்த்தம். இவர் கத்துக் குடுத்திருந்தாலும், அதோட சேர்ந்து இவன் எந்த அளவுக்கு மனசளவுலயும், மூளை அளவுலயும் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. அத வச்சு அத எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அவரே அட்டாக் பண்ணி வின் பண்றான் அப்படிங்கிறது தானே. ஸோ அவனோட எய்ம் அதானே. நீ வந்து ஹெட் ஆகணும்னு ஆசைப்படுற. அப்படின்னா என்ன வீழ்த்துற அளவுக்கு நீ இருந்தா தானடா நீ அதுக்கு ஆசைப்படுறதுக்குன்றது தான். அதோட முதல் படி. ஆனா எனக்கு இது பார்க்கும்போது நருட்டோ ஞாபகம் நெறைய வந்துட்டு வந்துட்டு போச்சு. அந்த காராலியால ஃபைட் போடுவாங்கல்ல, அந்த மாரி இங்க அவன் அந்த ஸ்ட்ரெச்சர்ல ஏத்திட்டு போகும்போது எனக்கு அந்த சீன் ஞாபகம் வந்துச்சு. ம். அப்படி இங்க இந்த ஆஸ்டாவையும் இவரும் பார்க்கும்போது எனக்கு பெருசும் நருட்டோவும் ஞாபகம் வந்துச்சு. அந்த 2 பேர் காம்போ அப்படித்தானே இருக்கும். எனக்கு அது தோணுச்சு. இப்போ வந்து ஆஷ்டா கூட மோதுனான் பாருங்க. அவன் வந்து இவன் வீக்கா பார்த்தான். இவன் பின்னாடி பறவை ஒண்ணு கிடையாது. அதாவது நீங்க சொன்னீங்க. அது டப்பிங் தப்பு. பறவை யார்கிட்ட சுத்துதோ அவங்கலாம் வந்து மேஜிக்கே சுத்தமா இல்ல. பறவை ஒண்ணு கூட இல்லன்னா அவன் தான் மேஜிக் பவர் அதிகமா இருக்குன்னு. ஸோ அத வச்சு கூட ஆஷ்டா கூட மோதணும்னு ஆசைப்பட்டான்னு வச்சுக்கலாம். ஆனா ஈனோ கிட்ட ஒரு பறவை கூட வரலன்னா அவன் மேஜிக்ல இதுன்னு தெரியும். அப்பயும் அவன் வந்து இவனை எப்படி செலக்ட் பண்ணான்னு தெரியல. இவன் ஒரு வீக்கான ஆளு. இவனை இது ம். பண்ணலான்ட்டு ஈனோ எப்புட்றா நீ முட்டாள்தனமா இருக்குது. எனக்கு இப்ப ஆமா. அவன் புத்திசாலியா தெரியறான். அவன தான் நம்ம முட்டாள்னு சொன்னோம். பட் அவன் வந்து கரெக்ட்டா செலக்ட் பண்ணான். யாருக்கா இருந்தாலும் அந்த வியூ தானே இருக்கு. இவனுக்கு மேஜிக்கே தெரியல அடிச்சிடலாம்னு தோணும். ஆனா ஈனோ இவன் எப்புட்றா செலக்ட் பண்ணான் அப்படின்ற மாரி இருக்குது. இவனை ஈஸியா அது அடிச்சிடலாம் ஈகோன்னு அப்படின்னு. நெனைக்கிறேன். ஓவர் ம். கான்ஃபிடென்ட். என்ன அவ்ளோ பெரியவனா நீ அப்படின்ட்டு கூப்பிடுவாங்கல்ல. அந்த இதுல கூப்பிட்டு அவன் மொக்க வாங்கிட்டான்னு நெனைக்கிறேன். அதாவது பணக்கார திமிரு அது காரணமாயிருச்சு. நான்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு எல்லா வசதியும் இருக்கு. நீ ஒரு சின்ன கிராமத்துல தானே வந்திருக்க. உனக்கு என்ன தெரிஞ்சிற போகுது? அங்க என்ன உனக்கு கிடைச்சிருக்க போகுதுன்ற அந்த அகம்பாவம். அதுவே சரி அவனுக்கு அதான் இவன் ஈனோ கிட்ட மோதனுக்கு அதே நிலைமை தான். அஷ்டா கிட்ட மோதனுக்கு அதே நிலைமை தான். 2 பேருமே வாய பொளந்தானுங்க. கரெக்ட்டா நீ யார வந்து ரொம்ப குறைச்சலா பார்க்குறியோ அவங்கள்ட்ட வாங்குறல்ல. அது உன் லைஃப்லயே மறக்க மாட்டேன். அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆனா இவன் அஷ்டா கிட்ட மோதன்னு திரும்ப திரும்ப வரான். திருந்தி இருக்கணும்னு பார்த்தா அப்பயும் மறுபடியும் வருது. ஸோ அதுக்கு ஈனோ வந்து சரியான இது பண்ணி அனுப்பிச்சான். வேற மாரி இருந்தது. அண்ணன்டா அப்படின்ற மாரி இருந்துச்சு. சூப்பரா ஆனா இருந்தது. ஈகோ, ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொன்னாலுமே, அந்த தைரியமும் வேணும்ல. அவன் அவ்ளோ பவர்ன்னு ம். தெரிஞ்சு அவன் முன்னாடி போய் நின்னு அவன தாக்குறதுக்கும் ஒரு மனசு வேணும். அது ஈகோவா இருந்தா அது வேற மாரி. அதே அந்த தைரியமும் இருக்குன்னும்போது அதுவும் ஓகேன்னு தான் தோணுது. ஓகே. இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.